ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் தமிழகத்தில் தீபாவளி பண்டிகைக்கு பள்ளிகள் கல்லூரிகளுக்கு எத்தனை நாட்கள் விடுமுறை அப்படிங்கிற ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம். ஸோ இந்தியா முழுமைக்குமே வரக்கூடிய அக்டோபர் 20 திங்கட்கிழமை தீபாவளி பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட இருக்குது. ஸோ தீபாவளி பண்டிகை அப்படின்னா பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை கிடைக்கும். ஒவ்வொரு ஆண்டுமே அப்படி தான் நடக்குது. ஸோ இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா பள்ளிகள் கல்லூரிகள் அரசு அலுவலகங்களுக்கு 4 நாட்கள் விடுமுறை கிடைக்க போகுது. சனி ஞாயிறு அக்டோபர் 18, 19 இது வழக்கமான விடுமுறை இருக்குது. திங்கட்கிழமை அக்டோபர் 20 பண்டிகை கொண்டாடப்பட இருக்குது. ஸோ 21 செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா தமிழக அரசின் சார்பாக ஒரு உள்ளூர் விடுமுறை கொடுப்பாங்க. மாநிலம் முழுவதுமே இதுக்கான விடுமுறை கொடுப்பாங்க. மிக முக்கியமாக பார்த்திங்கன்னா அரசு ஊழியர்கள் மாணவர்கள் எல்லாமே இப்போ ஹாஸ்டல்லேருந்து வேறு ஸ்கூலில் படிப்பாங்க, அதர் டிஸ்ட்ரிக்டில் ஃபுல்லாக படிப்பாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸுமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ தங்களுடைய ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு தங்களுடைய நேட்டிவ் பிளேஸுக்கு தான் வருவாங்க. ஸோ தீபாவளி முடிஞ்சு மறுநாள் செவ்வாய்க்கிழமை ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா ட்ரெயின்லேயுமே டிக்கெட் ஆல்ரெடி புக்குடாக இருக்கும். அதே மாதிரி பஸ்லேயுமே இந்த ப்ரைவேட் பஸ் எல்லாமே சார்ஜஸ் எல்லாமே டபுளாக பண்ணுவாங்க, ட்ரிபிளாக கூட பண்ணுவாங்க. ஸோ ஒரே நேரத்தில் மாணவர்கள் அரசு ஊழியர்கள் பெற்றோர்கள் அலக்களிக்காமல் மறுநாளும் தீபாவளிக்கு மறுநாளுமே ஒவ்வொரு ஆண்டுமே தமிழக அரசின் சார்பாக உள்ளூர் விடுமுறை கொடுக்குறாங்க. அதே மாதிரி இந்த ஆண்டுமே உங்களுக்கு அக்டோபர் 21 செவ்வாய்க்கிழமை உள்ளூர் விடுமுறை கிடைக்க போகுது. ஸோ இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகைக்கு பள்ளிகள் கல்லூரிகள் அரசு அலுவலகங்களுக்கு 4 நாட்கள் உறுதியாக விடுமுறை. சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய். செவ்வாய்க்கிழமைக்கான விடுமுறை அப்டேட் அஃபீஷியலாக எப்போ வரும்னா வரக்கூடிய திங்கள் செவ்வாயிலே அதுக்கான அப்டேட் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. வரக்கூடிய வாரங்களில் கண்டிப்பாக இதற்கான அப்டேட் தமிழக அரசின் சார்பாக கொடுக்கப்படும். ஸோ உங்களுடைய தீபாவளி ஃபெஸ்டிவலை சிறப்பாகவும் கொண்டாடுங்க, அதே நேரத்தில் மிக பாதுகாப்பாக கொண்டாடுங்க. நம்முடைய சேனல் சார்பாக அனைவருக்கும் தீபாவளி பண்டிகையுடைய வாழ்த்துக்கள். இந்த அப்டேட் பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.